ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு வியாழக்கிழமை மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? காலையிலே சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்கார் 2 மணிக்கு பஸ் ஏறிடணும் கிளம்பிடும் அப்படின்ட்டு. காலையிலே பரபரப்பாக வேகமாக காப்பியை போட்டு குடிச்சாச்சு. காப்பி இல்லைன்னா தான் உயிர் போயிடுது, அப்படி தானே? காப்பி இல்லைன்னா அவ்வளோதான், போட்டாச்சா. அதுக்கப்புறம் வேகமாக பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சீக்கிரமாக நூடுல்ஸ் கிண்டி போட்டுருவோம். எதை வச்சாலும் சாப்பிட மாட்டேங்குது, வேஸ்ட்டாக குப்பையில் கொட்ட வேண்டியிருக்கு. பார்த்தேன் நூடுல்ஸ் செஞ்சு போட்டுருவோம் அப்படின்ட்டு நூடுல்ஸ் செஞ்சு வச்சாச்சு. இந்த 2 குண்டான்லேயும் ஒரு குண்டானில் தண்ணி, ஒரு குண்டானில் பொரிக்காஞ்சட்டியில் வேலை நடந்துகிட்ருக்கா. அதுக்கப்புறம் வேகமாக நூடுல்ஸை 4 தான் வாங்கினேன். ஏன்னா இதுவும் வேஸ்ட் ஆகிட்டுனா போச்சு அப்படின்ட்டு 4 வாங்கி வேகமாக கிண்டி போட்டுட்டு வேறு என்னென்னா எப்போ எங்கள் வீட்டுக்கார் வேறு டவலை கெட்டே கிடக்காங்க. இந்த அப்படிமா கொடு. அப்புறமா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு வேகமாக சண்டே கிளாஸ்க்கு வந்து கிளப்பி விட்டுட்டோம். பார்த்துடுங்க, பிள்ளைகளை சண்டே கிளாஸ்க்கு கிளப்பி விட்டுட்டு தான் நான் வேகமாக துணியை மடிக்க ஆரம்பித்தேன். துணியை மடித்து வச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெய்லர் கடையில் கொடுத்த ஜாக்கெட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு, ஏன்னா திருவிழாவும் அதுக்கு தொடர்ந்து உடனே வந்துடுதுல்ல. சரி, அப்போ நான் அந்த சேலை வந்து இந்த ஒரு சாரீ வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, சாரீ விளாக் வந்து போட்டிருக்கேன் பார்த்துடுங்க, லாங் வீடியோ பாருங்கள் சரியா. அதுக்கப்புறம் இந்த சேலையெல்லாம் நம்ம ஒரு ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா இது இந்த சேலை அடங்குற மாதிரி எனக்கு தெரியல பார்த்துடுங்க. அதில் வேகமாக ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்து பேக்கில் வச்சு கொண்டுட்டு வந்தாச்சு. வர வழியில் திருநெல்வேலியில் பஸ் ஏறும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு போஸை கொடுத்துட்டு இந்த எப்படியோ ப்ரீப்ளீட்டிங் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? இன்னொரு நாள் உங்களுக்கு நல்லா மெதுவாக சொல்லித்தரேன், டீட்டெயிலாக. நல்லாவே பண்ண தெரியும். இப்படி தான் பண்ணி வந்து சாரி வேர் பண்ணுவேன் பார்த்துட்டுங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா நேரே எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. கரெக்டாக 5 மணிக்கு 2 மணிக்கு கிளம்புனேன். 7 மணிக்கு கரெக்டாக அங்கே வந்து ஆஜராகியாச்சு. ஆஜராகின உடனே பஸ்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்துட்டுருக்கோம் அப்படின்ட்டு. இங்கே வந்த உடனே கல்யாண பொண்ணு வெளியில் உட்காந்தாச்சு. என் பிள்ளைகளை எல்லோரும் வாழ்த்து வந்துருந்தாங்களா. நானும் வீட்டுக்கு வந்து டக்குன்னு கதவை திறந்து விட்டுட்டு கோயில் முன்னாடி போயிட்டேன். கோயில் முன்னாடி போய் அந்த பொண்ணை வாழ்த்துறதை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா பேசுவான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பெரியப்பா பொண்ணு, ஓகேவா? பாருங்கள் எப்படி வாழ்த்துறாங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான், பாய். நிறை கண்ணிகையே மாண்புயரேலு